வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் ஜுவாலஜில இருந்து. அதாவது இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஜுவாலஜில வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். பெடிகிரி அனாலிசிஸ்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பெடிகிரி அனாலிசிஸ்னா என்னங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். இந்த பெடிகிரி அனாலிசிஸ்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எழுதினாவே ஒரு 1/2 மார்க்குங்க. ஃபேமிலி ட்ரீன்னு எழுதினா போதும், ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்களேன், பேரண்ட் இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க. தாத்தாவோட குழந்தை தான் அப்பா, அப்பாவோட குழந்தை தான் நாமன்னு வச்சுக்கல. இப்போ தாத்தாக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு ஹெரிடிட்டி டிசார்டர் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மளோட பீனோடைப்பிக்கை என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி ஒரு பெடிகிரி அனாலிசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண மாதிரி, இந்த சிம்பிள் வந்தால் இந்த டிசீஸு, இந்த சிம்பிள் வந்தால் இந்த ப்ராப்ளம், இவங்க இப்படி இருந்தால் அதை இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாங்க. என்னது, இப்போ தாத்தாவோட அப்பா மனைவி பாட்டிக்கு என்ன நடந்துச்சு, அந்த பாட்டியில் வந்து எத்தனை குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்களா, இல்லை ஆட்டோசோமல் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அல்லோசோமல் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி தான் இந்த பெடிகிரி அனாலிசிஸ். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா வெரி வெரி ஈஸி. ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன், அதை பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அது பெடிகிரி அனாலிசிஸ் என்னன்னு சொல்லிட்டேன். பெடிகிரி இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமிலி ட்ரீ. இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனாலே 1/2 மார்க்குங்க. பெடிகிரி இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமிலி ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, drawn with genetic symbol. இப்போ நம்ம வந்து எப்படி படிக்க போறோம்னா, ஜெனட்டிக் சிம்பிள்ஸ்ல வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு 3 மார்க் கொஸ்டின்லயோ 5 மார்க் கொஸ்டின்லயோ இல்லை 1 மார்க் கொஸ்டின்லயோ நீட்ல வந்து கண்டிப்பாக கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, அப்ப ஜெனட்டிக் சிம்பிள்ஸ் என்னது? பிக்சரா கொடுக்குறது. அத ஷோயிங் த இன்ஹெரிட்டன்ஸ் பாத்வே. இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? பாரம்பரியம். அந்த நம்மளோட ஜென்ரேஷன் பாத்வேல வந்து என்ன பண்ண போறாங்க, பெடிகிரி அனாலிசிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் ஸ்பெசிபிக் பீனோடைபிக் கேரக்டர்ஸ். பீனோடைப்னா என்னங்க, நம்மளோட கேரக்டர்ஸ், ஹைட்டு, ஜீன்ஸ் கிடையாது. பீனோடைப்னா நம்ம பார்க்கும்போது தெரியுது பத்தியில கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, பீனோடைபிக். பீனோடைபிக்னா பக்கத்தில் எழுதி வச்சுங்க, எக்ஸ்டர்னல் கேரக்டர். எக்ஸ்டர்னல் நான் பார்க்கக்கூடியது, வெளிப்புறமா தோற்றம், வெளிப்புற தோற்றம் தமிழ்ல. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The pedigree study the trait have appeared given the family lines. ட்ரைட்ஸ் என்ன சார்? கேரக்டர்ஸ். என்னோட கேரக்டர்ஸ் இல்லை, அதான் இந்த பெடிகிரி மெத்தட் வந்து ஸ்டடி ஆஃப் ட்ரைட். நம்மளோட கேரக்டர்ஸை ஹேவ் அப்பியர்டு கிவன் ஃபேமிலி லைன் ஃபார் செவரல் ஜென்ரேஷன்ஸ். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ். இப்போ உங்கள்ல இருந்து கூட நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் சார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணிட்டு இப்போ எனக்கு என் குழந்தைங்க எப்படி இருக்கு, பீனோடைபிக், அந்த மாதிரி அந்த ஃபேமிலி ட்ரீ மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தாத்தாலேருந்து மேக்கப் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட்ஸ். இது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் பெடிகிரி சார்ட் வந்து எப்படி எழுதுனுங்கிற மெத்தட் வந்து நான் ஈஸி தான். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா வந்து வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே, இப்போ சில சிம்பிள்ஸ் மெத்தடில் சொல்ல போகிறேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து ரவுண்ட், இது வந்து ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பற்றில இருக்கு, ஸ்கொயர் ரவுண்டு இந்த மாதிரி சில சிம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க, போட்டோகிராஃபியா கொடுக்குறாங்க. இந்த ஏன் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த ஸ்கொயர் பத்தில வருது. இந்த ஸ்கொயர் வந்தாலே என்னது, மேல். படிச்சுங்க. இந்த ரவுண்ட் வந்தாலே ஃபீமேல். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் அந்த ரவுண்டு சேர்ந்துருக்கு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அது மேட்டிங்னு கொடுத்துருக்குறாங்க. மேட்டிங் வந்து இவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அடுத்து பாருங்க, மேரேஜ் ஆயிடுச்சுங்களா, மேல் அண்ட் ஃபீமேல். இந்த லைன் வந்து மேரேஜ் ஆகி அவங்களுக்கு என்னது, 2 குழந்தைங்க இருக்கு. 2 குழந்தைங்க இருக்கு. ஒன்று என்னது, மேல் குழந்தை, அது ஆம்பளை பிள்ளை, ஒன்று பொம்பளை பிள்ளை இருக்கு. இது நல்லா நோட் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது மேல் அண்ட் ஃபீமேல். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி என்ன கிடையாது, 2மே பசங்க. ஸ்கொயர் கொடுத்துருக்கல, 2மே பசங்க ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மேல் அண்ட் ஃபீமேல் மேரேஜ் பண்ணி 2மே பொம்பளை பிள்ளை, 2மே ஃபீமேல். இதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெரி ஈஸி மெத்தடு. இந்த மாதிரி இப்போ ஸ்கொயர்னா மேல் கண்டுபிடிச்சிட்டியா, ரவுண்ட்னா ஃபீமேல் கண்டுபிடிச்சிட்டியா, அடுத்து ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. இதை பார்த்துட்டீங்கன்னா வெரி ஈஸி ஃபார் த 5 மார்க் கொஸ்டின்ஸ். என்னன்னு சொல்ல போறேன். ஓகே, மேல் ஃபீமேல் இருக்கு. அதுல இருந்து பாருங்க, இந்த மாதிரி ஏற மாதிரி கொடுத்துருங்க. ஏற மாதிரி கொடுத்து மேல் ஃபீமேல் வந்து அது டைசைகோட்டிக். இருக்கரு இரட்டை கருன்னு சொல்லுவாங்க, இருக்கரு ட்வின்ஸ். இதை ஆரம்பிச்சுங்க. அது மேலும் ஃபீமேல் இருக்கு, ஒரே மாதிரி இருப்பாங்க. இது ஒரு மேல் அண்ட் ஃபீமேல். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க பாருங்க, மோனோசைகோட்னா ஒரு கரு இரட்டை, ஒரே மாதிரி இருப்பாங்க. மேல் தான் கொடுத்துருக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு. இப்போ இந்த குழந்தை வந்து மேலா ஃபீமேலானே தெரியலங்க, அதை நோட் பண்ணிச்சுங்க.
நெக்ஸ்ட் பாருங்க இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க 2 1 3 என்ன மேல் ஃபீமேல் வரைஞ்சி 2 1 3னா 2 பசங்க 3 கேர்ள் 3 பொம்பளை பிள்ளைங்க இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க மேல பாருங்க இது இந்த சிம்பிள்ஸ் நான் சொல்லிடுறேன் பாருங்க ஃபுல்லா ஷேடோ அடிச்சுக்கிறாங்க பாருங்க மேல் கொடுத்து ஃபுல்லா ஷேடோ ஃபீமேல் கொடுத்து ஃபுல்லா ஷேடோ ஃபுல் அஃபெக்டட் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிருக்கு சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு அப்படின்னா என்னது மீடியம் அவன் லைட்டா அஃபெக்ட் ஆயிருக்கு அப்போ அதாவது அஃபெக்ட் ஆயிருக்கு லைட்டா அப்போ அப்பாவுக்கு வந்து ரிசர்சிவ் அது என்னது ரிசர்சிவ்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அம்மா கொஞ்சம் ரிசர்சிவ் இருக்கு இங்க இது தெரியுதுங்களா அடுத்து பாருங்க இப்ப இந்த மாதிரி ரவுண்டு போட்டு உள்ள ஒரு டாட் வச்சு அது பேர் கேரியர் ஒன்றும் இல்ல இப்ப தாத்தாக்குள்ள நோய் வந்து அம்மாவுக்கு இருக்கு தாங்கிட்டு இருக்காங்க அவங்க குழந்தைக்கு பரவ போகுது அப்படின்னா அது வந்து கேரியர் சுமந்துகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம் அது அவங்களுக்கு வராது அவங்க குழந்தைக்கு வரும் அதுக்கு பேர் தான் கேரியர் ரைட் பாருங்க இப்ப பாருங்க அந்த மேலுங்கிற இந்த ஸ்கொயர்ல பாருங்க கிராஸ் ஒரு அடிச்சுட்டுல ஒரு லைன் ஸோ அதுக்கு பேர் டெத் அப்போ மேல் ஃபீமேல் போட்டு கீழே வந்து இப்படி டெத்து போட்டிருந்த இந்த சிம்பிள் போட்டிருந்தா அந்த குழந்தை வந்து இறந்து போச்சுன்னு அர்த்தங்க அப்போ அந்த மீனிங் வந்து டெத் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ என்னாச்சு இந்த அபார்ஷன் குழந்தை அபார்ஷன் ஆயிருச்சு அப்போ இது உங்களோட குழந்தை இந்த தாத்தாவோட அப்பாவுக்கு உள்ள இந்த குழந்தை அபார்ஷன் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்காண்டி தான் அடுத்து பாருங்க இது முக்கியமானதுங்க மேல் அண்ட் ஃபீமேல் ஒரு லைன் போட்டா வந்து மேட்டிங் மேரேஜ் 2 லைன் போட்டா சொந்தத்திலே கட்டிக்கிறது அப்ப என்னது மேட்டிங் ரிலேட்டிவ் இப்ப சொந்தத்திலே பொண்ணு எடுத்து கட்டிக்கிறாங்க அப்ப 2 லைன் போட்டா மேட்டிங் சொந்தத்திலே கட்டிக்கிறது ஒரு லைன் போட்டா என்னது இது மேட்டிங் இது மேரேஜ் சொந்தத்தில் கட்டினா 2 லைன் இது ஒரு லைன் இது ஒரு லைன் 2 லைன் வந்து பார்த்தீங்களா 2 லைன் வந்து அது வரை மேட்டிங் ரிலேட்டிவ் ஓகேங்களா இது நல்லா நீட்டா மெமரியில வச்சுக்கோங்க வெரி ஈஸி மெத்தடு இப்போ என்னென்னங்கிற ஐடியா கொடுத்துட்டேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் பாருங்க லாஸ்டா ஒரு க்ளோ சார்ட் மாதிரி கொடுக்க பாருங்க இது மேல் இது ஃபீமேலுங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி 2 பசங்க 3 கேர் 3 பொண்ணுங்க ஸோ அதுல வந்து 3 பொண்ணுங்க ஒரு பொண்ணை மட்டும் எடுத்துக்கிறான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அதுல வந்து 3 குழந்தைங்க இருந்துச்சுங்களேன் ஒரு குழந்தை மட்டும் தான் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் தான் எடுத்து அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்கு அதையும் வச்சுங்க 2 பசங்க ஒரு பொண்ணு அந்த 2 பசங்களை பாருங்க ஒரு பையன் வந்து நல்ல பையனா இருக்கிறான் இன்னொரு பையன் வந்து என்னது இறந்துட்டான் 2வது குழந்தை இறந்து 3வது பையன் என்னது ஃபீமேல் பொண்ணு அந்த பொண்ணு என்னாச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க என்ன அபார்ஷன் ஆயிராங்க இப்போ இந்த மாதிரி மெத்தடை பார்க்கறதுக்கு தான் இதை வந்து தான் நீங்கள் சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி தான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல கொடுத்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இது வந்து தாத்தா இது அப்பா இது பேர பிள்ளைங்க இந்த சிம்பிள்ஸ் ஏன் வச்சுக்கோங்க இதை வச்சு தான் என்ன பண்ண போறாங்க இப்போ டார்க்கா இருந்தா அஃபெக்டடு அதை ஏன் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இது வந்து என்னது டெத்து இது அபார்ஷன் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் மட்டும் ஈஸியா ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ